கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. மோசே வனாந்தரத்துல அவர் என்ன பண்றாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அப்போ மோசேக்கு ஒரு தரிசனம் ஆகிறார் ஆண்டவர். அப்போ எப்படி அவர் தரிசனம் ஆனார் அப்படின்னா, ஒரு முட்செடியில இருந்து தரிசனம் ஆகிறாரு. அந்த மோசே உற்று பார்க்கிறாரு. ஆனா அந்த முட்செடி எரிந்ததை தவிர அக்கினி ஜுவாலையினால அது எரிந்தது, ஆனா அது வெந்து போகவில்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது, அது வேகலை, அது கருகலை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவன் ரொம்ப கவனிக்கிறான். முட்செடி எரியுது, ஆனா என்ன ஆகுது அப்படின்னா கருகவே இல்லை, அது வேகவே இல்லை, வெந்து போகலை அப்படின்னு சொல்லி. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்காக எப்படி இருக்கும் அப்படின்னா எழும்பி பிரகாசிக்க கூடியதா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போனாவே ஊழியம் செஞ்சா நம்ம வாழ்க்கை அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ என்னென்னவோ சொல்றாங்க. நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனா கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. முட்செடியின் நடுவில் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அக்கினி ஜுவாலையாக பற்றி எரிகிறது, ஆனா அது என்ன பண்ணல? வெந்து போகவில்லை அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க கர்த்தருக்காக என்ன பண்ண முடியும்? எழும்பி பிரகாசிக்க முடியும். உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் அப்படிதான் இந்த வசனம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், ஆனா வெந்து போகாது, அதுல ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்காக கர்த்தருக்காக நீங்க எழும்பி பிரகாசிக்கிறவர்களா இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆம்பரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் விதமாய் முட்செடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்போ ஆண்டவருக்காக நீங்க எழுந்து பிரகாசிக்க ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, நான் ஜோம் பண்ண போனாலே பிரச்சனை வருது, நான் எவ்வளவு தூரம் நல்லா ஜோம் பண்றேன், ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ற பிரச்சனை வருது. அப்போ அப்படின்னு இல்ல, அப்படி கிடையாது. ஜுவாலித்து எரியும், அப்போ நல்ல பிரகாசமா இருக்கும் உங்க வாழ்க்கை அப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், வாழ்க்கை வெந்து போகாது, கருகி போகாது, அது குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லிதான் கர்த்தர் சொல்லுகிறார். அதனால ஆண்டவருடைய வசனங்களை நன்றாக வாசித்து நல்லா புரிந்து கொண்டு நீங்க நல்லா ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆண்டவரை குறிச்சு ஒரு நல்ல தாட் இருக்கும். ஆண்டவரை குறிச்சு நிச்சயமா தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை வாழ்க்கையில ஒரு நன்மை குறைவுபடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சர்வ உள்ளமுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் கூட நமக்காக அவர் முள்முடி சுமந்தவராய் காணப்படுகிறார். சிலுவையில நமக்காக ஏன் முள்முடி சுமந்தார் அப்படின்னா, மனுக்குலத்தினுடைய சாபத்தை உடைப்பதற்காக அவர் முள்முடி சுமந்தார். அப்போ அந்த முட்செடியில இருந்துதான் அவரு மோசேக்கு தரிசனமாகி அக்கினி ஜுவாலை போல அவர் எரிந்து, ஆனா எரிந்ததை தவிர பிரகாசித்ததை தவிர அந்த முட்செடி என்ன பண்ணல அப்படின்னா வேகலை. இன்றைக்கும் கர்த்தர் நமக்காக அவர் முள்முடி சுமந்தார், நமக்காக மரித்தார். திரும்பவும் ஆண்டவர் அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் நம்மோடு கூட வாழ்ந்திருக்கிறார். கர்த்தர் நமக்காக அவர் முள்முடி சுமந்து அவர் சாபமாகி இருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா, உங்க பிள்ளைகளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எழுப்பி பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, வாழ்க்கை பிரகாசிக்குமே தவிர அது வெந்து போகாதுன்னு தான்ப்பா சொல்லி இருக்கிறீங்க. வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகுமே தவிர குறைகள் இருக்காதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. இதை விசுவாசித்து ஆண்டவரை உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.